துரோகிகள் நிச்சயமாக அநியாயக்காரர். அப்ப நாம ஒரு கணவனுக்கு கீழே இருக்கிறோம், அவர் மூலியமா ஒரு புள்ள பெற்றிருக்கிறோம், நமக்குன்னு ஒரு மனைவி இருக்கிறா, நம்பி நம்மளை சுதந்திரமா வெளியே அனுப்பி இருக்கிறார். அந்த நேரத்தில் நாம இந்த சல்லாப்புகளுக்கு நாம் உள்ள கொஞ்சம் மயங்குவோமையான என்ன நடக்கட்டும், எவ்வளவு பெரிய அழகு இருக்கட்டும், எவ்வளவு பெரிய துணிச்சல் இருக்கட்டும், எப்படி ஒரு மனிதனுக்கு இந்த சிந்தனை வரும், என் புள்ள முகம் வர வேண்டும் அல்லவா, என் பிள்ளையினுடைய முகம், என் தாயினுடைய முகம். அந்த யூசுப் வந்துச்சு இல்ல, அடிமை சங்கிலியில இருந்த அவரை மீட்டெடுத்த உடனே அந்த பொம்பளை பிடிச்சி இழுக்கும் பொழுது, இல்ல நீ என்னை கூப்பிடுற, ஆனா உங்க கணவர் என்னை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார். இந்த சிந்தனை தான் உச்சக்கட்ட மனிதனை. இந்த அத்தியாயத்துல ஒரு வசனம் உண்டு, புல்லில் முஃமினீன, முஃமினான ஆண்களே, புல்லில் முஃமினாத்தி, மூமினான பெண்களே, யஹுத்து மின் அபுசாரிஹிம் யஹ்ஃபதுன, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், உங்க பார்வையை தாழ்த்துங்கள், உங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.